அம்மா காலை வணக்கம். காலை வணக்கம். சொல்லு அடுத்து யோகாத்திலிருந்து சமையல் என்ன சமையல்னு பார்த்தலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிறைய கொஸ்டின் நேற்று கண்ணா ஆஸ்பத்திரி போனதுக்கெலாம் நிறைய கேட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. கண்ணை சீக்கிரம் பாருங்கக்கா அப்படின்ட்டு. கண்ணு வலி எடுத்ததுனால போய் நேற்று டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு கண்ணாடி வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வரும்போதே வந்து திராட்சை பழம் விற்றாங்க. திராட்சை பழம் வாங்கிட்டு வந்தோம். நைட்டே எல்லாம் முடிச்சிட்டாங்க. 2 கிலோவை ஒன்று 700 இருந்துச்சு, 100ரூவாண்டாங்க. நல்லா இருந்துச்சு. இப்போ பாரு கழுவி நான் சாப்பிட்டு காமிக்கிறேங்க. நல்லா வேலையெல்லாம் முடிச்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது. திராட்சை பழம் இனிப்பாக இருக்குது. தம்பிக்கு காலையில் ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அவன் சரி வேண்டாமான்னு காலேஜுக்கு கழுவி நல்லா டப்பா. எனக்கு மட்டும் ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. ஆமாம், இனிப்பு சூப்பராக இருக்குது. எனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறீங்களா? அதில் இதுலேயே மொஜிட்டோ செய்வாங்க. சூப்பராக இருக்குது பழம் இனிப்பா. இந்த டைனிங் டேபிளில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பிரிட்ஜுங்க இங்கே வந்து நம்ம எவ்வளவு தான் சுத்தம் பண்ணி வச்சாலும் இழுத்து 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 அந்த ஃப்ரிட்ஜை ஒரு வழியாக ஆக்கிடுறாங்க. 2 பேருமே அண்ணனும் தங்கச்சியும். காலையிலாம் அதுக்குள்ளே என்னதே இருக்குன்னு தெரியல, தேடுறாங்களா என்னன்னு தெரியல. என்ன பாப்பா? புதையல் இருக்குது. அதுக்கு புதையல் போய் பாரு. அது மாதிரி இதுவும் அப்படித்தான். இதில் நம்ம ஏதாவது நீட்டான மசாலா வறுத்து வைக்க செய்ய நமக்கு அவசரத்துக்கு இந்த டைனிங் டேபிள் சுத்தம் பண்ணி வச்சோம்டா எல்லா ஜாமானும் இங்கே தான் இருக்குது. இப்போ காலையில் நான் சுத்தம் பண்ணியிருக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு டக்கு டக்கு டக்குன்னு காய் நறுக்கி எல்லாத்துக்குமே 7 பேர்த்துக்கு சமைக்கணுமா. அங்கே 3 பேர் பசங்க வேலை பார்க்குறது, அப்புறம் நாங்கள் 4 பேர் 2 நேரத்துக்கு சமைக்கணும். அதனால காலையிலே எழுந்திரிச்சு இந்த சுட சுட சோறு செஞ்சுட்டு சாப்பாடு வச்சு இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் குழம்பு. நல்லா வெண்டைக்காய், தேங்காய், வெங்காயம், தக்காளி ஆட்டி நம்ம மசாலா போட்டு வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இங்கே அவரைக்காய் பொரியல். இங்கே தம்பிக்கு வந்து அந்த வெண்டைக்காய் கொஞ்சம் வணக்கணுன்னா அதில் எடுத்து கொஞ்சம் புளி ஊற்றி வெண்டைக்காய் பச்சடி சாதம் சூப்பராக இருக்கும். புளி ஊற்றி தக்காளி பழம் போட்டு நல்லா தாளித்து சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்து விட்டுட்டேன். ஹரிஷ்க்கு கூழ் குடிச்சிட்டு போயிட்டான் காலையில். அவன் சாப்பாடை விட கூழ் தான் நிறையா விரும்புகிறான். காலையில் சாப்பிட்றதே இல்லை. அதனால் அப்புறம் ஒரு சில பொருள்கள் வந்து நம்ம மீஷோவில் எங்கெங்கே பாப்பா ஆர்டர் பண்ணியிருக்கோம். மீஷோ ஷாப்பிங்கில் எல்லாத்துலேயுமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பொருள்னு காமிக்கிறேன். அது உங்களால தான். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் வந்து அக்கா தோசைக்கல்லை மாற்றுங்க, தோசைக்கல் மாற்றுங்க, நான்ஸ்டிக் தோசைக்கல்லை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல எங்கள் வீட்டுக்காரு ஆர்டர் பண்ணிட்டார். எல்லாம் உங்களுடைய சப்போர்ட். ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே கமெண்ட்டில் சொன்னதுனாலே எனக்கு வந்து கிடச்சிருக்கு தோசைக்கல். வாங்க என்னென்ன பொருள்னு போய் பார்ப்போம். இப்போ நல்லா முக்கு முக்குமா உனக்கு வேணுமா திரும்ப? நான் இன்னும் பல்ல விளக்கலை. தூங்கி வந்துச்சு அப்படியே வரேன். காலையில் சுடுதண்ணி குடித்தேன். சுடுதண்ணி குடிச்சிட்டு இந்த பழந்தையும் சாப்பிட்றேன். இன்னும் சத்து மாவு கஞ்சி காய்ச்சணும். இதெல்லாம் பார்த்துட்டு போய் சத்து மாவு கஞ்சி காய்ச்ச வேண்டியதான். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து மதியானம் ஸ்கூலு. ஆமாம், மதியானம் ஸ்கூலு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பொருள் உடச்செல்லாம் பார்த்துட்டேன். நான் ஆர்டர் பண்ணி வெளியில் வரவுமே அக்கா உங்களுக்கு கொரியர் வந்திருக்குண்டாரா. என்னடா கொரியர்னு எனக்கு குழப்பம். நான் வேறு பேக் வேறு நினச்சிட்டேன். ஐயோ அப்படியா பேக்குன்றது. நான் வந்து நிறைய வேறு இது நம்ம அப்பா தோசைக்கல்ல ஆர்டர் பண்ண சொல்லுவாரேம்மா அப்படின்னு. ஆனால் தோசைக்கல் பிரிச்செல்லாம் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முந்தா நாளே சனிக்கிழமை வந்துருச்சு. நான் பிரித்து பார்த்துட்டேன். தோசைக்கல் பாருங்கள். 2 தோசைக்கல். இது வந்து எத்தனை இரும்பு தோசைக்கல், நான்ஸ்டிக் கிடையாது. இரும்பு தோசைக்கல் 2மே சேர்த்து எவ்வளவு 294 ரூபா. 2 தோசைக்கல்லும் சேர்த்து சூப்பராக இருக்குது. வெயிட்டாகவும் இருக்குது. நல்லா நமக்கு பெரிய அகலமான தோசையெல்லாம் வேணாம். இந்த அளவுக்கு தோசை இருந்தால் போதும். அது 2 கல். ஒன்று சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், ஒன்று வந்து தோசை ஊற்றுறது வச்சுக்கலாம். ஆனால் வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இரும்பு தோசைக்கல். இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது. இங்கே இரும்பு. இதை நான் யூஸ் பண்ணி நான் உங்கள்கிட்ட காட்டுவேன் பாருங்கள். தோசை ஊற்றும் போது நல்லா சூப்பராக இருக்குது. இது பாருங்கள். 2மே சேர்த்து 200. ஆனால் நாங்கள் என்ன வேலை பண்ணுவோம்னா தண்ணி தெளிச்சு விட்டுருவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, என்னுடைய கல்லெல்லாம் நல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. நான் தோசை சுடுறப்ப இவங்க 2 பேருமே சாயந்தரமாக வந்து தோசை ஊற்றுவாங்க. நான் ஏதாவது வேலையாக இருந்தால் ஊற்றிக்க சொல்லுவேன். தண்ணியை தொளிச்சு தோசை ஊற்றுவாங்க. எனக்கு அது பிடிக்காது. தண்ணியை தொளிச்சோம்னா அந்த நான்ஸ்டிக்கில் உள்ள அந்த கருப்பெல்லாம் மேலே வந்து அது நமக்கு அது எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது அக்கா, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கக்காண்டு. அதனால் கண்டிப்பாக அதை இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இரும்பு தோசைக்கல். இது வந்து இரும்பு தோசைக்கல் யூஸ் பண்ணலாம்ல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லி நல்லா ஒரு மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு நம்ம சிக்கனவே இந்த கலர் மட்டும் போகாது. கலர் போகாது. இது இரும்பு கல். அப்புறம் என்ன ஆர்டர் பண்ணிக்க, இதெல்லாம் ஹரிஸ் ஆர்டர் பண்ணது. ஹரிஸ் காலையில் ஷூ எடுத்து போட்டு போயிட்டான். சாக்ஸு. இந்த சாக்ஸ் வந்து வெளியில் வாங்கினோம்னா 40 ரூபா 50 ரூபா. ஒயிட் கலர் சாக்ஸ் போட்டு போட்டான். ஆனால் 12 சாக்ஸ் வந்து 130 ரூபா. 12 பீஸ் இருக்குது. இதில் 12 பீஸு. அதனால் சூப்பராக இருக்குது. அவன் ஒரு ரோல் எடுத்து 1 மட்டும் மாட்டிட்டு 2 வச்சுட்டு போயிட்டான்.
இதனால் பரவாயில்ல, இதுவுமே நமக்கு யூஸாக இருக்கும். ஹரிஷ் காலேஜுக்கு டெய்லி சாக்ஸ் வந்து 2 சாக்ஸை மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தான். சரி சாக்ஸ் வேணும், ஷூ ஆர்டர் போட்டிருக்கான், ஷூ வந்துடும். அவனுக்கு காலேஜில் வந்து மாதிரி இல்லை, இப்போ நல்லா இங்கிலீஷில் தான் பேசணுமா, நீட்டாக போகணுமா, டெய்லி ஷூ சாக்ஸ் எல்லாம் மாற்றிட்டு போகணும்னு சொல்லவும் சரின்னு அவங்க அப்பா ஒன்று ஆர்டர் பண்ணிட்டாரு. 130 ரூபா, நல்லாயிருக்கு. இது ஒருத்து தான். அப்புறம் இதெல்லாம் நான் பிரித்து பார்க்கல, இது என்னன்னே தெரியாது. இதெல்லாம் மீஷோவில் ஆர்டர் பண்ணாங்க. என்னதாக்கா? ஃப்ளிப்கார்ட்டா? சரி பிரிச்சுட்டு பார்க்கலாம். இது ஃப்ளிப்கார்ட்டு, இது ஷாப்ஸியா? அதுலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து சொல்ல தெரியாது, ஆர்டர் பண்ணிருக்காங்க. நான் பார்க்குறேன், பரவாயில்ல, இதே எனக்கு வாங்கி கொடுத்தாங்களேன்னு சந்தோஷம். எனக்கு இதெல்லாம் சந்தோஷம் இல்லை, தோசைக்கல்லே சந்தோஷம். நம்ம வாட்டுக்கு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இதை பார்த்துருவோம். இது என்னது பாப்பா? இல்லை, நான் இந்த கத்திரிக்கோல்லாம் வாங்கி உடைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்பு போட்டு இல்லாத என்னது வாக்குமான் பாப்பா? இருங்க பார்ப்போம். ஆமாம்மா, இதெல்லாம் ஒன்றே செய்கிற வேலை, அப்பா செய்கிற வேலை. ஒன்றே சொல்கிறாங்க, அப்பா செய்கிறாரு. 2 பேர்த்துக்கு வேலை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வாக்குமான் சூப்பராக இருக்கே. இது வாக்குமான் அவங்க பிரித்து பார்த்துக்கிட்டேன். என்னன்னு இங்கே கொடுங்க, இதே வாக்குமான் பார்த்துக்கோங்க. இது ஒரு பொருள். இதில் வந்து இது போட்டு வந்து இது என்னன்னு தெரியலையே. அது இன்னும் அட்டையாக இருக்குது. சார்ஜ் இருப்பப்பா. சார்ஜரா? வாக்மேன், இதுவும் வாக்மேன், இந்த கழுத்துக்கு போகிற வாக்மேன். ஆமாம், அது வந்து ஹெட்ஃபோன் சும்மா உள்ள காதுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு. இது வந்து கழுத்தில் மாட்டிட்டு வேலைக்கு போகும்போது பேசிகிட்டே போகிறது. ஹரிஸ் காலேஜுக்கு போனால் வீட்டுக்கு வந்தால் பேசுகிறதுக்கு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு யூஸ் இல்லை, நமக்கு தோசைக்கல் தான் வாங்கியிருக்காங்க. எனக்கு எதுவுமே யூஸ் இல்லை. உனக்கு ஆர்டர் போட்டுட்டு வந்துடும். என்ன ஆர்டர் போட்டிருக்கீங்கம்மா? சொல்லக்கூடாது, சஸ்பென்ஸ். பார்க்கலாம் கையில் இது வாக்கணும். ஆமாம், கழுத்துக்கு போட்டு அது ஒட்ட வைய அந்த 2 இதையும். ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குதே நீ அப்படியே ஒட்ட வையா அதில். பின்னாடி பின்னாடி. ஆமாம், ஒட்டிக்கிடுச்சு. ஒட்ட வா, நல்லா இருக்கு. வாக்மேன் எடுத்திருக்காங்க, அவங்க யூஸ் ஆனது எடுத்திருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாரு, இதுவும் எல்லாமே டோட்டலாக சேர்த்து ஒரு, இது ஒரு 100 ரூபா, அது ஒரு 100 ரூபா, அது ஒரு 130, 294, 300 ரூபா. மொத்தம் இதெல்லாம் சேர்த்து ஒரு 600 ரூபா, 650 ரூபாய்க்குள்ளே ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, விலையெல்லாம் இதே வேறு இடத்துக்கு போய் எடுத்தோம்னா எல்லாமே விலை அதிகம். இதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. எடுத்து ஓப்பன் பண்ணியா பாப்பா? அது அப்படி இல்லைம்மா, அப்படி இல்லை. நான் பாட்டு போட்டு பிச்சுடுவேன். எங்கள் அம்மா வந்து பிச்சு தான் செய்வாங்க. எனக்கு பொறுமை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ண. வேலை சொல்லுங்கள், நான் பாட்டுக்கு செஞ்சுட்டு கிடப்பேன். ஆனால் இந்த மாதிரி பார்சல் பிரிக்கி பொறுமையெல்லாம் பத்தாது. டக்குன்னு நல்லா இருக்கே. இது இது ஹரிஷ்க்கு அவங்க அப்பாவுக்கு ஒன்று ஹரிஷ்க்கு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. எங்கள் அப்பா வந்து 2 யூஸ் பண்ணிடுவார். ஆமாம், நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சின்ன சின்னதாக இருந்தாலும் போடணும். நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக நம்ம ஒரு பொருள் வாங்கினோம்னா காட்டணும்ல, அதனால தான். சரி, இந்த பொருள் எல்லாமே அமேசானில், மீஷோவில், அப்புறம் என்னதில் ஷாப்ஸி. அமேசான் இல்லைம்மா, ஃப்ளிப்கார்ட்டு, ஷாப்ஸி ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சது ரொம்ப நமக்கு பிடிச்சது இது கிச்சன் ஐட்டு தோசைக்கல் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்களா? பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.